கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் வார்த்தைகளில் பதறுகிறவனை மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தன் இருதயத்தை நம்பக்கூடாது. நம்மளை சோம்பேறி ஆக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லும், ஆனால் அதை நம்பக்கூடாது. ஞானமாய் நடக்க வேண்டும். செயல்பட்டாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தன் இருதயத்தை நம்புகிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பி காரியங்களை செய்ய வேண்டும். என் நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நாம் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருந்தால் நம் பிசினஸ் காரியம் வாய்க்காது. எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று சொல்லி நாம் முயற்சி செய்யாமல் இருந்தால் திருமணம் நடக்காது, குழந்தை செல்வம் இருக்காது, வீடுகளை கட்ட முடியாது, எங்கேயுமே போக மாட்டான். அதனாலதான் தன் இருதயத்தை நம்புகிறவன் முட்டாள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செயல்படாமல் இருந்தால் முட்டாள். ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான். நான் ஞானமாய் நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்தை நன்றாய் வாழ வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். பட்டணத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லலாம் பிரியமானவர்களே. அதனால நீங்கள் இருதயத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. ரெண்டும் ஒன்றோடு ஜோடி இருக்கு பாருங்க. 25ஆம் வசனமும் 26 பாருங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், இருதயத்தை நம்புகிறவனோ முட்டாள். அப்ப நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தன் இருதயத்தை நம்புகிறவன் முட்டாள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரையே நம்பி ஜீவிக்கட்டும். கர்த்தர் தான் என் நம்பிக்கை என்று சொல்லட்டும். இந்த நம்பிக்கை அவர் மேலே வச்சு அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.